ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். புரியாத மாதிரி ஒரு பாஷையில எழுதி வச்சிருக்கீங்களே பார்க்குறீங்களா? இந்த வார்த்தை நாம என்ன கோல், அதாவது என்ன குறிக்கோள் வச்சிருக்கோம், டார்கெட் நம்மளுக்கு என்ன, அதை அடைய உதவுமா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, காலையில எழுந்துட்டு நீங்க வேலைக்கு புறப்படுறீங்க, ஒரு பிசினஸ்க்கு புறப்படுறீங்க, ஒரு வேலை நிமித்தமா போறீங்க அப்டின்னா, கார்டினல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்டினல் பாயிண்ட்ஸ்னா, அது வந்து ஒரு போர்ட்டல். போர்ட்டல் அப்டின்னா ஒரு நுழைவு வாயில், ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு ஒரு விஷயம் உள்ள வர்றதுக்கு. அப்போ இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு போர்ட்டல்ஸ் அப்படின்னு, அதாவது திசைகள். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? அஷ்ட திக்கும், 4 திசை, அஷ்ட திக்கு, 16 கோணம், இது எல்லாமே ஒரு 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 போர்ட்டல்ஸ் அப்படின்னு நம்பப்படுது. அதனால நம்ம இங்க ஒரு விஷயத்துக்கு நோக்கி நீங்க கிளம்பிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்கன்ன பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல நார்த் சைடு பார்த்து இந்த வார்த்தையை சொல்லணும். எசராய், எசராய், எசராய் 3 டைம்ஸ். அப்புறம் ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், இப்படி 4 திசைகளையும் பார்த்து இந்த வார்த்தையை 3 முறை சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த திசைகள் எல்லாமே போர்ட்டல்ஸ் இல்லையா? போர்ட்டல்ஸ்னா என்ன? ஒரு நுழைவு வாயில். எதற்கான நுழைவு வாயில்? நாம நெனச்ச, நாம ஆசைப்படும் குறிக்கோளை அடையதற்கான ஒரு பாதை இருக்கும் இல்லையா? அந்த பாதையை தொறந்து விடும். அந்த பாதையை காட்டும் ஒரு நுழைவு வாயில். ஓகே. அப்போ நீங்க பிசினஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும். அதற்கான பாதை, ரோட் பிளாக்ஸ் கிளியர் பண்றோம்னு சொல்லுவாங்க. அது அந்த பாதையை, அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த கல் எல்லாத்தையும் தூரப்படுத்துற மாதிரி, தடைகள் எல்லாம் தூரப்படுத்துற மாதிரி நீங்க ஒரு ஒரு 4 திசைகளுக்கும் நீங்க இந்த வார்த்தைய சொல்லிட்டு நீங்க நாள துவங்குங்க. உங்க வேலைக்கு போங்க. ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு போங்க. வேலைக்கு கிளம்புங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கான வாய்ப்புக்கள், உங்களுக்குன்னு இருக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு 100% கண்டிப்பா கிடைக்கும். நெறைய தடவ நீங்க ஒரு சாமியார்கிட்டயோ, இல்ல ஜாதகத்த எடுத்துட்டோ நீங்க போகும்போது, என்ன ஆகும்னா, "நீங்கலாம் இப்படி இருக்க வேண்டிய ஆளே இல்லங்க. நீங்கலாம் எவ்ளோ நல்லா இருக்கணும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, நம்ம ஒரு 5 நிமிஷம் குடுங்க. நான் என்ன என்னோட ஐடியான்னு அந்த மாரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கறதுக்கு, நமக்கான வேலையை நாம ஈஸியா, நமக்கான குறிக்கோளை ஈஸியா அடையறதுக்கு, இது 4 திசைகளில் இருக்கும் வாய்ப்புகளை ஓப்பன் செய்து விடும். அப்போ நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி 4 திசையும் பார்த்துட்டு, இந்த வார்த்தைய சொல்லிட்டு கிளம்புங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்.